மின்தடைன்னு வரும்போது இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏதோ கட்சிக்காரங்க செய்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கட்சிக்காரங்க செய்கிறாங்கன்னு உள்ளதும் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சமுதாயத்தை இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட சமுதாயமாக உருவாக்கி வச்சதே ஒரு 10-15 வருஷமாக இருந்த ஆட்சியாளர்கள் தான். அவங்க எப்படி இந்த சமுதாயத்தை உருவாக்குனாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இப்போ இருக்கும். இன்னொரு ஆட்சி வந்தோடனே சடனாக அது மாறும்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு உதாரணம் வேணும்னா இதெல்லாம் சொல்லலாம். அந்த கற்பழிப்பு, கொலை எல்லாம் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் போதைங்கிறாங்க, சாராயங்கிறாங்க, இதெல்லாமோ காரணங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்தை சீரழித்து வச்சுருக்கிற செயல் தான் இது நடந்துகிட்ருக்கு. எதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க? முழுக்க கொள்ளையடிக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான். இந்த சமுதாயம் எப்படி சீரழிஞ்சு கெட்டு போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் ஆயிரக்கணக்கில் கோடிகள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் செயல்படுறது. இந்த சேர்க்கணுங்கிறதுல அரசியல்வாதி மட்டும்னு இருந்த விஷயத்தை நினச்சிடாதுங்க. அரசியல்வாதி மட்டும் இல்லை, அரசியல்வாதி 10% வாங்கினான்னா இந்த அதிகாரிகள்னு சொல்கிறோமே, அஃபிஷியல்ஸு, அரசு பணியாளர்கள், அவன் வாங்குறது 30% வாங்குகிறான். ஆனால் பேர் என்ன? அரசியல்வாதி தான் அதை செய்ய சொல்கிறேன். அரசியல்வாதிக்கு யாராவது வசூல் பண்ணி கொடுத்தா தான் அதை வாங்க தெரியும். அந்த அளவுக்கு அவனை டெவலப் பண்ணி கொண்டு வர்றதே இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் தான். அவங்களுடைய இது தான் இருக்குது. இப்போ இந்த மின் வெட்டை பொறுத்த அளவில் என்னன்னா, இது சரியான பராமரிப்பு பணிகள் எதுவும் செய்யாததுனால உள்ளது. ஏற்கனவே அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாரு, மின் உற்பத்தி தேவையான அளவுக்கு இருக்குன்னு. அப்புறம் ஏன் மின்வெட்டு வருது? அப்போ லைனெல்லாம் பராமரிக்கப்படுவதில்லை. பராமரிக்கப்படுவதில்லைன்னா காரணம், இன்றைக்கி எப்படின்னா, அரசு பணியாளர்கள்னால் யாருமே எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. மாதம் முடிஞ்சாச்சுன்னா வேலை செய்தாலும் செய்யலைனாலும் சம்பளம் வந்துடும். அதுக்கு மேலே ஏதாவது வேலை செய்யணும்னா யாராவது கொஞ்சம் கிம்பளம் கொடுத்தால் மட்டும்தான் வேலை செய்வோம். அந்த மனநிலையில் அவங்க செயல்பட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இதுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லைம்பாங்க, ஆட்கள் இல்லைம்பாங்க. ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறதுல ஒரு பெரிய திருட்டுத்தனம் ஒன்று இருக்குது. என்னென்னா, அவர் சொல்கிறாரு 70,000 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார் அமைச்சர். ஆனால் உண்மையிலேயே அது 70,000 இல்லை அதிகமாக காலியாக இருக்குதா, கம்மியாக காலியாக இருக்குதான்னு இந்த மின்சார வாரியத்திட்ட கணக்கே இல்லை. அப்பப்போ இந்த தலைமை பொறியாளர் பணியமைப்புன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் அலுவலகத்தில் வாரிய விதிகளின்படி மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு பணியாளர்களின் விவரங்கள் அந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்பப்போ கேட்பாங்க, ஃபீல்டில் ஏசிகிட்ட கேட்பாங்க, உங்கள் சர்க்கிளில், உங்கள் வட்டத்தில் எத்தனை போஸ்ட்டு காலியாக இருக்குது, எந்தெந்த பதவிகள் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து என்ன தெரியுது? இவங்க எதையுமே செய்கிறதில்ல. அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதில்ல. மாதம் ஒழுங்காக சம்பளம் மட்டும் வாங்கிடுறாங்க. அதே மென்டாலிட்டியில் தான் கீழே ஃபீல்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம சொல்லுவாங்களா, இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் ஒழுங்காக சிறைப்பான்னு. இது மேல்மட்டத்திலே அயோக்கியத்தனம், முள்ள மாதிரித்தனம், கொள்ளை எல்லாம் இருக்கும்போது கீழே உள்ளவன் எப்படி சரியாக இருப்பான்? நமக்கு மட்டும் என்ன வந்தது? நம்மவும் இப்படியே இருப்பான்னு தான் இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 125 குழுக்கள் இந்த மின் தடை வரும்போது இந்த குழுக்கள் அங்கே போய் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 125 130 சிட்டிக்கு மட்டும் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு நைட்டில் சுற்றுறாங்க. உண்மை எங்கே போகிறாங்க? இந்த மாதிரி எங்கேயாவது மின்தடை ஏற்பட்டிருக்குன்னு தகவல் வந்ததுன்னா நேராக அங்கே போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. போய் இந்த தண்ணீர் படத்தில் சொல்லுவாங்கள்ல, இந்த ஊருக்கு தண்ணீர் இல்லைங்கிறது 2 வருஷத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணாங்கன்னு. ஆமாம், இந்த ஊரில் தண்ணீர் இல்லை. அது மாதிரி இவங்களும் ஆமாம், இந்த இடத்துல மின்தடை ஏற்பட்டிருக்கிறது, அவ்வளோதான், அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எதை சீக்கிரம் சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு குழு தேவையா? அந்த மாதிரி தான் இருக்குது. இது தவிர இன்னொன்று பெரிய ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்குது. இந்த மின்தடைக்கு முக்கிய காரணமே இந்த 70,000 பதவி காலியாக இருக்குதுன்னு சொன்னார்ல. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிட்டியை பொறுத்த அளவில் ஒரு செக்ஷனுக்கு, ஒரு பிரிவு அலுவலகத்துக்கு 10 பணியாளர்கள்,
மற்ற ஏரியாவில் 8, 6ன்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பணியாளர்களை வந்து கான்ட்ராக்டில் லேபர் சப்ளை சிஸ்டத்தில் வந்து சப்ளை பண்ணணும். ஆனால் கான்ட்ராக்டர்ஸ் யாருமே வந்து எந்த செக்ஷனுக்கும் இந்த 10 பேரை சப்ளை பண்ணுறதே இல்லை. 3 பேர் 4 பேர் சப்ளை பண்ணாலே பெரிய விஷயம். இது வந்து ஸ்பெஷல் திட்டம். இந்த புதிய அரசு வந்தப்புறம் கொண்டு வந்த புதிய ஸ்பெஷல் திட்டம். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் இருக்குது. என்னென்னா, இந்த லேபர் சப்ளைக்காக வேண்டி 12 மண்டலங்கள் இருக்குது மின்சார வாரியத்தில். ஒரு மண்டலத்துக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 40 கோடி ரூபா கொடுத்து வச்சுக்கிருக்கிறாங்க. இதுக்கு இதே மாதிரி கான்ட்ராக்ட் லேபரை சப்ளை பண்ணுறதுக்கு. அது பல வருஷங்களாகவே அது ஓடிட்டுருக்குது. அவங்க அங்கே என்ன நடக்குது? அதே மாதிரி 3 அல்லது 4, 2, 1, 5 ஆளுக்கு மேலே அவங்க சப்ளை பண்ணுறதே இல்லை. இப்போ 2 திட்டமும் ஒன்றா செயல்படுது. அது மண்டலத்துக்கு 40 கோடி கொடுத்ததும் இந்த விசேஷ திட்டமும் ஒன்றா செயல்படுது. அப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு பிரிவுக்கு அதில் ஒரு 10 பேர், இதில் ஒரு 10 பேர், 20 பேர் லேபரை சப்ளை பண்ணணும். ஆனால் மொத்தத்திலேயே 3-4 பேருக்கு மேலே ஆள் வர்றதே இல்லை. அதனால் செலவு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்க தோணுதா? இல்லை. எவ்வளவு பணம் அலாட் பண்ணியிருக்கிறாங்களோ அது அப்படியே செலவாகிடுது. யார் எடுத்துகிட்டு போகிறது? இந்த கான்ட்ராக்டரும் இந்த சம்மந்தப்பட்ட அஃபிஷியல்ஸும் பங்கு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். அதனால தான் இந்த மின்தடையும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது. வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, செலவு பண்ணுறதுக்கும் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கும் ஆள் நிறைய இருக்கிறாங்க. போட்டி போட்டுட்டு கும்பலாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம்.